வணக்கம் அன்பு ஜீசஸ் டாக்ஸ் டிவி நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது நமது சேனலில் முதன்முறையாக ஒரு சிஎஸ்ஐ ஆலயத்தில் எவ்வாறு திருமணம் நடைபெறுகிறது என்பதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறீர்கள். திருநெல்வேலி மாவட்டம் கூடன்குளம் மாநகரில் உள்ள சிஎஸ்ஐ ஆலயத்தில் கூடன்குளம் தெற்கு தெருவைச் சேர்ந்த திரு ஜான்சன் அவர்களின் மகன் வி ஆண்ட்ரூஸ் பால்த்ரை அவர்களுக்கும், அதே கூடன்குளம் தெற்கு தெருவைச் சேர்ந்த திரு பி கட்டேரும் பெருமாள் அவர்களின் மகள் ராஜலட்சுமி பெலிஷா அவர்களுக்கும் கூடன்குளம் சிஎஸ்ஐ ஆலயத்தில் வைத்து கடந்த 28/8/2025 காலை 11:30 மணியளவில் உறவினர்கள் சூழ எங்களது குருவானவர் திரு ராபின் வினோ அவர்கள் தலைமையில் இந்த திருமணமானது ஆலயத்தில் வைத்து சிறப்பாக நடைபெற்றது. அது எப்படி நடைபெற்றது என்பதைத்தான் இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்கவிருக்கிறீர்கள். இதோ பேண்ட்சன் வாத்தியம் முழங்க முதலில் மாப்பிள்ளை கார் ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கூடன்குளம் TDTA பள்ளியின் எதிரில் இருக்கிறது சிஎஸ்ஐ ஆலயம். மணமகன் ஆலயத்திற்கு வந்ததும் முதலாம் மணி அடிக்கப்பட்டது. தற்போது மணமகள் காரிலிருந்து இறங்கி வந்து ஆலயத்திற்கு சென்றவுடன் 2ஆம் மணி அடிக்கப்பட்டு ஆலய கல்யாண ஆராதனையானது குருவானவர் அவர்களால் நடத்தி வைக்கப்படும். அது எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். புதிதாக திருமண பந்தத்தில் இணைவிருக்கும் ஆண்ட்ரூஸ் மற்றும் பெலிசா தம்பதிகளை வாழ்த்துங்கள். ஆலயத்திற்குள் மணப்பெண் நுழைந்ததும் முதல் பாடலுடன் ஆலய ஆராதனை. இனி ஆலய குருவானவர் அவர்களால் மணமகன் மற்றும் மணமகளிடம் இந்த திருமணத்திற்கு எங்களிடம் எந்த தடையும் இல்லை என்ற வாக்குமூலம் பெறப்பட்டு தாலியை வாங்கி ஆசீர்வாதம் செய்து ஒரு பாடலோடு மணமகள் கழுத்தில் மணமகனால் தாலியானது கட்டப்படும். அதன் பிறகு இப்போது மணப்பெண்ணை மணமகனுக்கு கொடுக்கும் மணமகளின் தகப்பனார் ஸ்தானத்தில் இருக்கின்ற மணமகளின் பெரியப்பா முன்வந்து மாப்பிள்ளை கையில் மணமகளை கைப்பிடித்து கொடுக்கின்ற நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதோ மணமகளின் பெரியப்பா வந்திருந்து தன்னுடைய மகளின் கைகளை பிடித்து மணமகனிடம் ஆலயத்தில் குருவானவர் முன்னிலையில் மற்றும் உறவுக்காரர்கள் முன்னிலையில் இயேசுவின் முன்னிலையில் ஒப்படைக்கிறார். இப்பொழுது எங்களது குருவானவர் திரு ராபின் வினோ அவர்களால் தாலியானது ஆசீர்வதிக்கப்பட்டு இப்போது பாடல் பாடும் வேளையில் மணமகனின்
கையில் வந்து கொடுக்கப்பட்டு தாலி கட்டும் நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி முடிந்தவுடன் கணவனும் மனைவியுமாக ஆல்டரின் முன்பாக சென்று கடவுளுக்கு முதல் காணிக்கையை வைக்க இருக்கிறார்கள். அதைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். பொறுமையாக எல்லா காரியங்களும் செய்யக்கூடியவர்களாக, ஒருவரையொருவர் அன்பினாலே தாக்கக்கூடியவர்களாக, ஒருவருக்கொருவர் எப்பொழுதும் பாராட்டக்கூடியவர்களாக, தெய்வத்துக்கு நன்றி உள்ளவர்களாக காணப்பட அருள் புரிகிறார்கள். ஏற்ற நாடுகளை குழந்தை செல்வங்களை கொடு, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி, குடும்பத்திலே எவ்விதமான காரியங்களை செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள். அந்த காரியங்களில் ஒரு ஆலோசனைகள் நிறைவாய் காணப்படும். இந்த மனநாளில் அருமையான மணமக்களை வாழ்க்கக்கூடியாக இருக்கிற உறவுகள், நண்பர்கள், பெரியவர்கள் இவர்களெல்லாம் மனதார வாழ்க்கைய வாழ்க்கையின்படி அவருடைய வாழ்வு நல்வாழ்வாய், நன்மை செய்கிற வாழ்வாய், உமக்கு நன்றி உள்ள வாழ்வாய் காணப்பட அருள் புரிகிறார். என் தேவன் நீர் அவரோடு கூட இருந்து அவர்கள் எப்பொழுதும் சந்ததியால் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக அவைகள் ஒவ்வொன்றும் சந்தோஷத்திற்கு நேராக நடத்தப்பட அருள் புரிகிறார். காணிக்கை பாடல் முடிந்தவுடன் குருவானார் அவர்கள் புதிய மணமக்களுக்கு சில அறிவுரைகளை வழங்கிவிட்டு இறுதி ஜெபம் ஏறெடுத்து ஆசீர்வாதம் கொடுத்து ஜெபத்தை முடிப்பார்கள். அதற்கு பிறகு மணமக்களிடமிருந்து திருமண ஒப்பந்தத்தில் கையெழுத்து பெறப்படும். தெய்வ சமாதானத்தோடு செல்வதற்கும் என்ன நேயர்களே, இந்த திருமண ஆராதனை நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் நமது ஜீசஸ் டாக்ஸ் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அருமையான கிறிஸ்தவ நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ். ஜீசஸ் டாக்ஸ் டிவி கூடன்குளம். நன்றி, நல்வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.